கௌதம் சீரில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி திடீர்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. இந்திரா வந்து கேஷுவலாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க. காவியா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. டாக்டருக்கு வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க. கதிரும் நம்ம கௌதமும் டாக்டர் வேகமாக வந்து செக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் டவுனாக இருக்காங்க, ட்ரிப்ஸ் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னனால நர்ஸையும் கையோட வந்து அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த நர்ஸுக்கிட்ட கஞ்சாடியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம ராகினி காரியத்தை கணக்கச்சிதமாக முடிச்சிருவேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே அந்த நர்ஸ் வந்து கஞ்சாடியில் வந்து ராகினிகிட்ட வந்து பேசுகிறாங்க. சரி அவங்க பார்த்துக்கிட்டோம், நீங்கள் கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸாக அவங்க ஓவராக வந்து ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி டாக்டர் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நர்ஸ் வந்து ரொம்பவே வந்து பாட்டமாகி, சரி ராகினி சொன்ன விஷயத்தை செஞ்சால் தான் நமக்கு பேமெண்ட் கிடைக்கும், பேமெண்ட்டோடு வந்து நமக்கு வாழ்க்கை கிடைக்கும், இல்லாட்டி நம்ம தான் இந்த மாதிரி செஞ்சோன்னு சொல்லி ராகினி வந்து நம்ம மாட்டி விட்டுருவா. அதுபடி தான் நினச்சிட்டு பயத்துலேயே வந்து எதை செய்யலாமா வேணாமாங்கிற மாதிரி பட்டத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒத்துமொத்த குடும்பம் என்ன ஆச்சு எங்கள் அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஜெயா இந்திரா எல்லோரும் கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரிப்ஸ் எத்தனை எல்லாம் சரியாயிடும், கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் காவியம் வந்து ரெக்கவரி ஆகிடுவாங்க, எதனால் இப்படி ஆச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா, சாப்பிட்ட சாப்பாடு தான் ஒத்துக்காமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன், இது மாதிரி டவுன் ஆக வாய்ப்பு இல்லை, வேறு எதாவது நடந்திருக்கு, சரி என்ன எதுன்னு பார்க்கலாம், முதல்ல வந்து காவியம் வந்து எந்திரிக்கிட்டோம், அவங்க வேறு எதுவும் சாப்பிட்டாங்களா என்ன எதுவும் தெரியும், கடைசியாக ஜூஸ் தான் கொடுத்தேங்கிற மாதிரி காவியோட அம்மா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல சரிங்க முதல்ல அவங்க எந்திரிக்கட்டும், உங்களுக்கு தெரியாமல் வேறு எதுவும் சாப்பிட்ருக்கலாம்ல, அது கூட இது மாதிரி பிரச்சனையை வந்து உண்டாக்கியிருக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டாக்டரு சரி நான் அக்கா பக்கத்தில் இருக்கேன், அக்கா வந்து ஏதாவது வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பா, சரிம்மா நீ போன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து அமுச்சு வச்சிட்றாங்க. நம்ம இந்திராவை ரூம்குள்ளே நர்ஸ் வந்து அந்த ஏரை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறதுன்னு தெளிவாக வந்து தெரியுது. என்னங்க நீங்கள் ட்ரிப்ஸ் வந்து இப்படி போடுறீங்க, மேலே வந்து ஓப்பன் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நான் நர்ஸுங்க, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ட்ரிப்ஸ் வந்து போட்டிருக்கேன், அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாதா, இல்லைங்க எனக்கு நல்லாவே தெரியும், இப்படி போட்டால் எங்கள் அக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல என்னடா அது உள்ளே போன இடத்துல என்ன சண்டை அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மேடம் இவங்க தான் வந்து ட்ரிப்ஸ் எப்படி போடணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராகினி வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலும் பிரச்சனையுமே, இப்போ என்ன பண்ணுறது, அக்கா பாத்தியாக்கா இவ வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி அளவுக்கு பெரிய லெவலில் வந்து படிக்கலாம், ஆனால் அதுக்குன்னு நர்ஸுக்கிட்டலாம் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் காவியாவுக்கு எப்படி உடம்பு வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே கண்ணா அப்படின்னு வந்து ஜெயா வந்து திட்டுறாங்க. நீங்கள் யார் என்ன வேணாலும் திட்டுங்க, இது எங்கள் அக்காவோட வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனை, என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. இவங்க மிகப்பெரிய வந்து ஃப்ராடு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க உண்மையிலேயே நர்ஸான எனக்கு சந்தேகமாக இருக்குது. உடனே டாக்டர் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை, இவங்க எப்படி ட்ரிப்ஸ் போடுறாங்க மட்டும் பொறுத்து வந்து பாருங்கள், மேலே எதுவும் பண்ணல இங்கேயும் பண்ணல, இப்படி பண்ணால் யார் வந்து உள்ளே போயிடாதா அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ராகினி வந்து ஒன்றுமே புரியல, கண் எப்போதும் போல் இங்கிட்ட அங்கிட்ட வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. ஐயோ நர்ஸு வந்து எதுவும் வளரிட்டானா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாயிடுமே, இப்போ நம்ம தான் வந்து காவந்து பண்ணோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் செக் பண்ணி எல்லாமே சொல்லுவாங்கன்னொன்னே ஆமாம் செக் பண்ணிடுறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ண, நீ எக்ஸ்பீரியன்ஸாக நர்ஸ் ஆச்சு, அப்படி இருக்க சொன்னல எனக்கே உன் மேலே சந்தேகம் வருது, இந்த மாதிரி பேசிக் ரீசன் கூட தெரியாமல் இது மாதிரி பண்ணிட்டியா, இல்லை மேடம் நான் கவனம் குறைச்சலாக பண்ணிட்டேன். உன்னை இந்திரா வந்து பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. என்னது கவனம் குறைச்சலாக பண்ணியா, அப்போ நான் சொன்னோன்னா அதை ரெட்டிஃபை பண்ணிவிட்டு நீ பண்ணியிருந்தனா கவனம் குறைச்சல்னு சொல்லலாம், ஆனால் என்கிட்ட வம்படியாக வந்து சண்டைக்குன்னு வந்தா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கௌதமோ அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கேட்குறாங்க. இவ சண்டைக்குன்னு வேணும்னு தான் அது மாதிரி பண்ண வந்தான், நான் தான் பார்த்தேனே, நான் சொல்ல வந்து உள்ளே போயிட்டே இருந்துச்சு, நான் தானே இவன் கையில் பிடிச்சி நிப்பாட்டினேன், இவன் மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா இவன் கையை உடச்சி தூக்கியிருப்பேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல உடனே டாக்டர் வந்து பொலிச்சுன்னு வந்து கன்னத்தில் வந்து அடிக்கிறாங்க. ஜெயா வந்து கடுப்பாயிட்டாங்க. உண்மையை சொல்லு, யார் மூலியமா சதி பண்ணி இது மாதிரி பண்ண, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது ராகினி தான் பண்ணாங்கன்னு சரி சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து சேவ் பண்ணிடலாமா தப்பிச்சிடலாமாங்கிற மாதிரி அந்த நர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. சொன்னேன்னு வச்சுக்கேன் எல்லா பழியும் தூக்கி நான் உன் மேலே போட்டுருவேங்கிற மாதிரி ராகினி வந்து பாட்டமாயிடுறாங்க. அந்த இடத்துல இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி வேலையே இருக்குது, ஒரு வேலை அஜயோட வேலையாக இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் அஜய் வந்து இந்திராவை தானே பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கான், நம்ம குடும்பத்தில் இது மாதிரி பழி வாங்கணும்னு ஆசைப்படவே இல்லை, வெளியிலேருந்து ரோஷினி வேறு யாரும் செய்கிறாங்களாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் ஒன்று வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. நீ மரியாதையாக எல்லா உண்மையும் சொல்லி, இல்லாட்டி நான் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி ராகினி வந்து சமாளிக்கிறாங்க. இந்த கேஸ் அப்படியே விட்டுருவோம், டாக்டர் நமக்கு தெரிஞ்ச டாக்டரு, ஒன்று நம்ம டாக்டர் மேரெல்லாம் புகார் கொடுக்க போகிறது இல்லையேன்னு சொல்லி இந்திரா வந்து மாஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து லேசு போக்கில் விடக்கூடாது, இப்போ இவங்க யார் சொல்லி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் காவியோட உயிரையும் வந்து சேவ் பண்ண முடியும். இவன் மட்டும் ரோஷினி பேச்சை கேட்டுட்டு இது மாதிரி பண்ணியிருந்தானா என்ன ஆகுது, ரோஷினியா அப்படியெல்லாம் யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நர்ஸு ஜெயா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. என் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, இப்போ என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, சாரி மேடம் தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க.
கௌதம் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. இது எங்கள் குடும்பத்தில் வேறு யாரோ சதி வேலை பண்ணி தான் இது மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி போலீஸ் வந்துடுறாங்க வீட்டுக்கு. ராகினி வந்து ரொம்ப பட்டமாயிட்டாங்க. இப்போ எல்லா உண்மையும் சொல்ல போகிறான், நம்மளை அடித்து வீட்டை விட்டு துரத்த போகிறாங்கன்னு ராகினி வந்து பட்டமாக யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நர்ஸுக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கிடுவாங்க தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னே சொல்லலாம்.